ஹாய் காய்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சவுச்சவு வச்சு ஒரு பச்சடி தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து தோல் எடுக்க போகிறது கிடையாது, நம்ம அப்படியே தான் பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வந்து தொக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். நான் ஒரு 10-12 பச்சை மிளகாய் வெடிக்காது தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட போகிறோம். அப்படியே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவுச்சவு இதில் போட்டு போகிறோம். இது நல்லா இப்போ வதங்கட்டும், இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். சவுச்சவு வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம், மூடி வைக்கலாம் ஒரு 2 நிமிஷம். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம், நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இதையும் முன்னாடி இருக்கிறதே நாங்கள் அரைச்சிட்டு வந்துடும் மொத்தமாக. பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த காயை வதக்கி வச்சுருக்கோம்னா அதையும் இது கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து லேசாக ஒரு திருப்பிட்டு வந்துடும். தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம், பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், வச்சுருக்க விழுதையும் இதே போட்டுக்கலாம். இந்த சவுச்சவில் இருந்த தண்ணி மட்டும்தான். வந்து உப்பு கம்மியாக இருக்குது, அதோட கொஞ்சம் போட்டுக்கலாம். லேசாக ஒரு வதக்கினா போதும். கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சவுச்சவு பச்சடி ரெடி ஆகிட்டு. சவுச்சவு பச்சடி ரெடி ஆகிட்டு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய். பாய் பாய்.